படிக்காத ஒரு மாடு நினைக்கிற சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை விட்டிருக்க மாட்டான். அவங்க கொண்டு வர வேலையை எனக்கு கொடுக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்றுவித்தது அதனுடைய சொந்தக்காரன் உரிமை. ஆமா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஐயாவுக்கு ஏதாவது ஒரு ஆசைன்னா தொலைச்சு போட்டு விடுவேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. மனசுல அப்படி ஒரு வெறி கோபத்தில் இருக்கிறான். ஐயாவை வச்சு டிராமா பண்ணிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கானுங்க. துப்பு இல்லாதவனுங்க. இது ஒரு சாதாரணமா ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், படிக்காத ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட கோபம் கலந்து சொற்களை கொட்டியிருக்க மாட்டான். அதனால்தான் நான் முன்முறை நிர்வாகக்குழுவிலே சொன்னேன், இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ற, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னா. அப்போ அந்த சொன்னதும் அந்த கூட்டமும் முடிஞ்சு போச்சு. 20 பேர் கொண்ட, அப்போ 19, அப்போ இப்போ 19 பேர் கொண்ட நிர்வாகக்குழு கூட்டத்திலேயே சொன்னேன், இவருக்கு நிர்வாகக்குழு இல்லை, அது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை, தலைமை பண்புகள் இல்லை அப்படின்னு சொன்னேன். அது இப்போ இந்த பேச்சு நான் ஆஞ்சாகரம் பண்ணி யாரும் தெரியாம போய் பண்ணிக்கிட்டு போனேன். அதே அப்படியே வெளிச்சத்துக்கு வந்து தமிழ்நாடு இருக்கிற தலைவர்கள், இயக்கங்கள் எல்லாம் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, வாழ்த்து சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி நான் அறிக்கை விட்டேன், தொலைபேசியில் சொன்னேன். ஆக ஒரு தலைவர் என்று சொன்னால் யார் வேணாலும் வரலாம், அனுமதியோடு பார்க்கலாம், பேசலாம். நான் அப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன் வர்ற அளவுக்கு எனக்கு வியாதியே இல்லை. அவங்க கொண்டு வர வியாதியை எனக்கு கொடுக்க முடியாது. அப்படி அவ்வளோ பேர் நான் 80 பேருக்கும் மேலே பார்த்துட்டு அப்புறம் சென்னையில் வந்து ஒரு 2 நாள் ஓய்வு எடுத்துட்டு நேற்றுக்கு 3 நாள் வந்தோம். இப்போ வழக்கம் போல உங்களை சந்திக்கிறோம். இன்னொன்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்றுவித்தது உழைப்பு என்றது அதனுடைய சொந்தக்காரன் உரிமை. ஆமா, 96,000 கிராமங்களுக்கு போய் ஓடி ஓடி உழைத்து வியர்வையை சிந்தி பண்ணி எல்லாமே இந்த இயக்கத்தை வளர்த்துட்டு இப்போ அதே பேரை வச்சுட்டு, அதே கொடியை வச்சுட்டு இதுதான் என் கட்சின்னு சொல்றது எந்தவித நியாயமும் இல்லை, சொல்லவும் கூடாது. அதுக்கு தேர்தல் கமிஷன், கோர்ட்டு இதெல்லாம் சந்திப்போம். அந்த அளவுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு எனக்கு அப்போ தெரியாது. கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ தெரியாது. அதன் பிறகு எனக்கு தெரியல, இப்படிதான் நடக்கணும்னு எனக்கு தெரியாது. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்றதுக்காக தான் அவங்ககிட்ட இந்த வார்த்தைகளெல்லாம் சொன்னேன். பாட்டாளி மக்கள் இப்பவும் சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பெயருக்கும் கொள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.